குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். தாய் தந்தை உறவு, தமிழ் சொந்தங்கள், ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு சனிக்கிழமை. பெருமாளுக்குரிய அந்த ஒரு நாள். இன்னைக்கு மிக மிக முக்கியமானது சுமங்கலி நோன்பு, காரடையான் நோன்பு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நோன்பு கும்பிடுவாங்க. ஒருத்தர் திருவாதிரை கும்பிடுவாங்க, ஒருத்தர் வரலட்சுமி. ஆனால் ஐயர் அவர்கள் காரடையான் நோன்புங்கிறது ரொம்ப சிறப்பாக செய்வாங்க. இப்போ அதனால் எல்லாருமே இது ஒன்றும் செய்யறதில்ல, தப்பில். அதாவது ஒருத்தருடைய வழக்க முறைகள் என்னவோ அதை இது பண்ணுவாங்க. காரடையான் நோன்புங்கிறது சுமங்கலி பெண்களுக்கு. இன்றைக்கி முக்கியமாக யார் யார் இருக்கீங்களோ சுமங்கலி பெண்களுக்கோ, திருமணமாகாத பெண்களுக்கோ மஞ்சள் குங்குமம் வச்சு கொடுங்க. இல்லைனாலும் நீங்கள் இது பண்ணுங்க, சுவாமி முன்னாடி இது பண்ணி இது பண்ணுங்க. இன்னைக்கு தசமி திதி, நாளைக்கு ஏகாதசி. இன்னைக்கு உத்திராட நட்சத்திரம், 4 மணிக்கு மேலே திருவோண நட்சத்திரம், சித்த யோகம். இன்னைக்கு சனி பகவானுக்கு சனிக்கிழமைங்கிறதுனால எல்லா சனி பகவானுக்கும் அபிஷேக ஆராதனை, காரடையான் நோன்பு. அதிக உடல் எடை கூட ரத்த அழுத்தம் வரும். அதாவது அதிக உடல் எடை கூட ரத்த அழுத்தம் வர மிக முக்கிய காரணம். ரொம்ப வெயிட் போட வேணாம். அதே மாதிரி முட்டு வலிக்கு அதை தான் சொல்கிறாங்க. எனவே உடல் எடையை ரொம்ப கூட்டாதீங்க. அதே மாதிரி மருந்து மாத்திரைலாம் சாப்பிடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக உடம்பை குறைங்க. ஏன்னா போய் மெடிக்கல் அது இதுன்னு இது பண்ணி உயிருக்கு ஆபத்தாயிரும். அதனால் எதுவும் இது பண்ணாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் நடக்கிறதோ இது பண்ணியோ கொஞ்சம் வெயிட்டை குறைச்சிக்கோங்க. ராகு காலம் 9 to 10, குளிகன் 6 to 7, யமகண்டம் 1 to 3. பிரியமான வேலை எதுவுமே கஷ்டமானது அல்ல. நம் பிரச்சனைகளை நாமே தீர்த்து கொள்ள வேண்டும். நம்பிக்கை நாம் இருக்கணும். இப்போ ஏன்னா எல்லாமே உன் வாழ்க்கை உன் கையில். சோளம் கிழக்கு, பரிகாரம் தயிர். திதி ஏகாதசி திதி. இன்னைக்கு ஏகாதசி திதி காலைல 7:30 வரைக்கும் தான் தசமி. அதற்கு பிறகு ஏகாதசி திதி சனிக்கிழமையே வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. ஏன்னா பெருமாளுக்குரிய அந்த ஒரு இது. நாளைக்கான திருவோண நட்சத்திரம். ரம்ஜான் 24 நாள் ஆகிப்போச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்ல நேரம் என்கின்ற சுபகார 7:30 to 8:30, மாலை 4:30 to 5:30. கௌரி நல்ல நேரம் 12:15 to 1:30, மாலை 9:30 to 10:30. சந்திராசிரமம் திருவாதிரை நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம். புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம். இறை சிந்தனையில் இருங்கள். இன்றைய ராசி பலன். மேஷம் அன்பு, ரிஷபம் பாசம், மிதுனம் பொறுமை, கடகம் பொறாமை, சிம்மம் செலவு, கன்னி நஷ்டம், துலாம் மேன்மை, விருச்சிகம் போட்டி, தனுசு நிம்மதி, மகரம் ஆதரவு, சிம்மம் சுகம், மீனம் ஆக்கம். சுபகோரைகள் 7 to 8, 10 to 1, 5 to 8, 9 to 10. நாளைய விசேஷங்கள். மிக முக்கியமான இந்த காரடையான் நோன்பு உட்பட உரப்பட வச்சு சுவாமிக்கு கும்பிட்டு வச்சு அதை இது பண்ணுவாங்க. நாளை சுப முகூர்த்த நாள், திருவோண விரதம் சுப முகூர்த்த நாள், மாற்றுத்திறனாளிகள் தினம். மாற்றுத்திறனாளிகள் தினம். உங்களால் மாற்றுத்திறனாளிகள் யாராக இருந்தாலும் அதை நீங்கள் உங்களால் முடிந்த உதவி செய்யுங்க. நான்லாம் சின்ன வயசில் நான் சர்டிஃபிகேட்டில் கொடுக்காத விட்டுட்டேன். நான் 1வது படிக்கும்போது எங்கள் காட்டில் அப்போ ஏர் உழுதுட்டு கொண்டு கலப்பை வச்சுருந்தாங்க. அது மேலே ஏறி உளுந்து இந்த கை மேலே விழுந்துருச்சு. அப்போ எலும்பு உடஞ்சிருச்சு. எனக்கு அப்போ இருந்தே ஒரு வருஷம் இந்த மாதிரி பூமி சட்டிக்கிட்டு இப்படியே கட்டு போட்டு வச்சுருந்தாங்க. எனக்கு அப்போ அந்த லெஃப்ட் ஹேண்ட் பழக்கம் வந்துச்சு. அப்போலேருந்தே எனக்கு ஒரு இதுதான் இந்த இது. நான் அதை வெளியில் சொல்ல, ஆனால் அது அப்பயே சர்டிஃபிகேட்டாக கொடுத்துருந்தா ஏதோ ஒரு அரசாங்க உத்தியோகமோ ஏதோ ஒரு மாதம் இதுவோ எனக்கு வந்திருக்கும். அதை நான் செய்யலை. அது இப்போ ஒரு இடத்துல உளுந்து இந்த முட்டியை இதாகி போச்சு. அதனால் நான் அதை சொல்லலை. இருந்தாலும் இன்றைக்கி ஒரு மாற்றுத்திறனாளிகள் சொல்லியிருந்தால் ஏதோ ஒரு கவர்மெண்ட் வேலை வாங்கியிருக்கலாம். ஏதோ ஒரு பணங்கன மாதம் வரும். அதையெல்லாம் நம்ம இது பண்ணாமல் விட்டுட்டோம். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ். பூவோடு சேர்ந்து நாரும் மனம் பெறும்.
சீரான உணவு பழக்கம் இரத்த அழுத்தம் குறைய உதவும். விடாமுயற்சி ஒற்றை நூல் சரியாக இருந்தால் வெற்றி எனும் பட்டம் தான் நம் வசம். எதுவுமே விடாமுயற்சியாக இருந்தால் வெற்றி நிச்சயம். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், பங்குனி 1 நாளை, அதாவது ஞாயிறு 1 பங்குனி 1ஆம் தேதி. நாம் ஆங்கில மாத பிறப்பாக இருந்தாலும் சரி, இந்த அழகான மாசி மாதத்திற்கு இடம் கொடுத்து பங்குனியை வரவேற்போம். நாம் தமிழ் மாத பிறப்பாக இருந்தாலும் ஆங்கில மாத பிறப்பாக இருந்தாலும் நாம் பூ, மஞ்சள், அரிசி, பருப்பு, மஞ்சள், கல்லுப்பு இதை சாமி முன்னாடி எடுத்து வைப்போம். எடுத்து வச்சு இது பண்ணுங்க. அப்போ தான் நம்ம வீட்டில் குறைவில்லாத செல்வம், பால் பொருட்கள் அத்தனையுமே செல்வம் சேர்க்கும். அதே மாதிரி ஒரு வீட்டில் ஒரு பசு இருந்துச்சுனாக்கா அந்த இடமே செல்வ செழிப்பு தான். அதனால தான் நம்ம பசுவை தெய்வமாக போற்றுகின்றோம். தாயை விட ஒரு சிறந்தது பசு. அதை நாம் தெய்வமாக போற்றுகின்றோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவல் தரேன், நல்ல தகவல் தரேன். என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி. செடியாய வல்வினையை தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவானின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடந்தேனும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேன். இன்னைக்கு மாசி மாதத்தினோட கடைசி நாள், மாசி சனிக்கிழமை 30. இன்னைக்கு காரோடையான் நோன்பு. நேரம் காலை 6 to 8:30, இரவு 9 to 10:30. அதுவும் இது பண்ணலாம். ஏன்னா வெளியில் அங்கே எங்கேன்னு போகிறவங்க எப்போ வேணாலும் இது பண்ணலாம். பங்குனி 1 ஞாயிற்றுக்கிழமை. விஜயா ஏகாதசி, சிரவண விரதம், சட்சீதி, சம்பத்கௌரி விரதம், சிரவண துவாதசி, விஷ்ணு ஸ்ருக்கலை, அதாவது ஞாயிற்றுக்கிழமை நாளை. பங்குனி 1 வெயில் புழுக்கம் அதிகமாக இருக்கும். கோடை மழை பொழியாது. தங்கவெள்ளி விலைகள் பொதுவாக குறையும். கடலுக்கடியில் இருக்க பூமி வெடிப்பு உண்டாகும். கள்ளக்கடல் அலைகள் உருவாகும் அப்படின்னு இதில் போட்டுருக்கோம். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப். என்னால் முடிந்த ஆன்மீக தகவல் தரேன், நல்ல தகவல் தரேன். என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் நன்றி நன்றி.